வாங்க என் கூட சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போகலாம். இது சென்னை டு நாகர்கோவில் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோரில் 5 AM மார்னிங் கிளம்பும். நான் ஒரு 4:30க்குலாம் ஸ்டேஷன் போயிட்டேன். ஸோ ட்ரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. கூட்டம் யாருமே அந்த டைமில் ஏறலை. ஸோ உள்ளே போனோமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏசி போட்டுற அந்த ஃபீலே தனிங்க. அப்படியே போயிட்டு ஜன்னல் சீட் எனக்கு ஆக்சுவலாக கிடச்சிருந்துச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நான் பொறுமையாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நியூஸ் பேப்பரோட கொடுத்துருந்தாங்க, தினமலர் கொடுத்துருந்தாங்க. சில டைம் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு அவங்க தண்ணி பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் 1 லிட்டர் கொடுத்தாங்க, இப்போலாம் 1/2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்நாக்ஸும் வந்துச்சு. 2 ஓட்ஸ் பிஸ்கெட்டும் டீ பவுடரும் கொடுத்துருந்தாங்க. நான் டீ காஃபி பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, ஸோ அதை எடுத்துக்கல. பட் அந்த ஓட்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்டு இது எப்போ போனாலும் தேஜஸ் வந்தே பாரத்தில் எப்பயுமே கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த பச்சை பசையில் அந்த வியூவை ரசிட்டே வந்தாங்க. நல்லா மழை டைம் சூப்பராக இருந்துச்சு. 7:30க்கு எக்ஸாக்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுன்னா வெஜ் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இந்த வெஜ்ஜில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடை, சின்னதாக பொங்கல் அண்ட் நார்மல் பொங்கலும் இருந்துச்சு. 2 பீஸ் இட்லி அண்ட் கார சட்னி அண்ட் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின் ஃபுட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு டீசெண்டாக தான் இருந்துச்சு. வெண்ணில் மஃபினுமே கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இதில் முக்கியமான பிரச்சனையே எப்போ போனாலுமே வந்தே பாரத்தில் வெளியே வாஷ் பேஷனே இருக்காது, உள்ள வாஷ்ரூம் தான் போகணும். ஸோ வாஷ்ரூமில் எல்லாரும் உள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம லைனில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 10 பேர் வெளியே ஒவ்வொரு டோருக்குள்ளேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் கடுப்பான விஷயம் வந்தே பாரத்தில். இதை மாற்றினா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் எல்லா சைட்லையும் அப்படியே வியூஸை வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 110 km/h ரீச் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் சென்னையிலேருந்து வரும்போது விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல் இதெல்லாம் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே தாண்டி மதுரை நோக்கி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா 10:50 AM மார்னிங் ரீச் ஆக வேண்டியது. ஆனால் ஒரு 11:10, 11:15 ஆயிடுச்சு. 15-20 மினிட்ஸ் டிலே ஆகி தான் நான் மதுரை ஸ்டேஷனில் இறங்கினேன். இதே மாதிரி மதுரை டு சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டேக் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.